கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எப்போது மாறும், எப்போது மாறும், எப்போது நம்ம விடுதலை ஆகலாம்னு மகிழ்ச்சியோட பெரும் துன்பத்தோடு காத்திருந்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் விடுதலையாக போகிறார் என்பதே பெரிய மகிழ்ச்சி தான். அவர் விடுதலையாக போகிறார் என்பதை விட செல்லும்போது உங்களுக்கு என்னென்ன தரப்போகிறார், நீங்கள் இழந்தது பொருளாக இருக்கட்டும், மன துன்பமாக இருக்கட்டும், மற்ற கவலைகளாக இருக்கட்டும், அதற்கு 1க்கு 10ஆக உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். வருவதற்கு நீங்கள் தயாரா? ஆக கடகராசி நேயர்கள், அஷ்டமத்து சனி விடுதலையாகின்றது. ராஜயோகமாக உங்களுக்கு அங்கே குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாப குருவாக இருந்து கொண்டு வருகிறார். இன்னும் சிறப்பாக செய்து கொண்டு தான் வரப்போகிறார். அதுவும் குரு பகவான் உங்களுக்கு ராஜகுரு என்று எதற்காக சொல்கிறோம் என்றால், அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அல்லவா. அதனால் இது நாள் வரை இருந்த அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் 8லிருந்து 9, 8ஆம் இடத்தில் இருந்த அந்த சனீஸ்வர பகவானுக்காக அவர் சற்று தரக்கூடிய இன்பங்கள் வளங்கள் குறைந்து இருந்தாலும், சனி பகவானே 8லிருந்து 9ற்கு மாறப்போகிறார், மாறிவிட்டார். ஆக தடை நீங்கிவிட்ட காரணத்தினால் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு லாப குருவாகவும் உச்ச குருவாகவும் இருந்து வந்திருக்கின்ற ரிஷப குரு உங்களுக்கு இந்த இடைப்பட்ட ஓரிரு மாதங்களில் அவரும் தர நிறைய காத்து கொண்டிருக்கிறார்கள். சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு தந்த பல துன்பங்களிலிருந்து விடுதலையாக இழந்ததை, அது பொருளாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், அத்தனையும் 1க்கு 10ஆக நிச்சயமாக அவர் தருவார். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை திருநள்ளாரோ திருக்கொல்லிக்காடோ, அதற்கு பக்கத்தில் உங்களால் அவ்வளோ தூரம் செல்ல முடியாது சார் அப்படின்னீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் தரிசனம் செய்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும், சென்று வந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஆக சென்று வாருங்கள். மற்றும் நிறைய உங்களுக்கு தர இருக்கிறார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக பலரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேற்று நிறைய பொருள் செலவு செய்து செய்ய வந்த ஒரு சில நிகழ்வுகள் கூட குறைந்த செலவில் மன மகிழ்ச்சியோடு நிறைவாக உங்களுக்கு வெளிநாடு அழைத்து செல்லவும், பல உன்னதமான உயர்வுகளை தரவும் எல்லா கிரக நிலையிலும் வரிசையாக காத்து கொண்டு இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நாள் வரை மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, சிபார்சு அது கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொன்னது, இது மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிச்சது, அவமானங்களை சந்தித்தது, எல்லாத்துக்குமே காரணம் வாங்காத கடனுக்கு நீங்கள் முன்னே இருந்து அது கட்ட வேண்டியது போல் பல சிரமங்கள், சிக்கல், சலனம், சஞ்சலம், இந்த மாதிரி பல அவமானங்களை நேரிட்டதுக்கு காரணமே சனீஸ்வர பகவான் தீட்சணியத்தினால்தான். இப்போ அந்த தீட்சணியங்கள் மாறி உங்களுக்கு பல வகையில் பல நன்மைகள் நேர இருக்கிறது. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முறை வரை எல்லோருக்கும் ஒரு நல்ல மன அமைதி, அந்த அந்த அஷ்டமத்து சனி பாதிக்கப்பட்ட அத்தனை ஆண் பெண் அத்தனை பேர்களுக்கும், இனம் சாராத வயது முதிர்ந்தவர் பெரியவர் கலைத்துறை மற்ற எல்லோருக்குமே எத்தனை வகையான நீங்கள் இன்னல்களை சந்தித்தீர்களோ அதற்கு 1க்கு 10ஆக கூட்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த அஷ்டமத்து சனி விடுதலை குறித்து மகிழ்ச்சி அடையலாம். மேலும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை போன்று அல்லாமல் ஒரு படிப்பினையாக நீங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள். ஆக இதெல்லாமே உங்களுக்கு உயர்வு தான் தரும். மேலும் நீங்கள் உயர்வடைவதற்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அளவில் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அறுபடை வீடு வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வரும், சென்று வாருங்கள். செவ்வாய் வியாழக்கிழமை அந்த நேரத்தில் போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஐயா எங்களால் போக முடியாது, ஒன்றும் இல்லை, அறுபடை வீடு முருகனுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சுட்டு தீபம் வச்சுட்டு மனமுருக அங்கே நீங்கள் உருக்கமாக இருந்தால் அந்த தீப சுடரிலிருந்து முருகனுடைய அருள் பார்வை உங்கள் லஞ்சத்தை ஊடுருவி சென்று உங்களை பாதுகாக்கும். மேலும் இந்த இப்போ செல்ஃபோன்லாம் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி போன்ற பாடல்கள் ஒலிக்க செய்து செவி இன்பம் பெற்றாலே உங்களுக்கு மன நிறைவு தரும். பாப விமோசனமாக கருதப்படும். பரிகாரமாகவும் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆக கடகராசி நேயர்கள் இன்னும் சிறப்பாக வருவீர்கள், இருப்பீர்கள்.